எங்க ஒரு சின்ன பையனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு நாள் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கனவு. சோ அந்த கனவுகளோட இந்த சின்ன பையன் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணுக்கு இவன மாதிரி ஒரு டிராவலர் ஆகணும், இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சோ நம்ம ரெண்டு பேரோட கனவுகளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சின்ன பசங்களும் ப்ராமிஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அந்த ஊர்லயே ஒரு சின்னதா ஒரு வீடு ஒண்ணு வாங்கி அந்த வீட்டை ரெனோவேஷன் எல்லாம் பண்ணி அந்த வீட்லயே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. அது இல்லாம இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பார்க் ஒண்ணு இருக்கு. அந்த பார்க்ல இந்த அம்மா ஒரு கைடாவும் அந்த பார்க் வெளியே ஒரு பலூன் கடை போட்டு அதுல வர வருமானத்தை வச்சு இவங்க ரொம்பவே சந்தோஷமான லைஃப வாழ்ந்துட்டு வராங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. சோ அப்படி டிசைட் பண்ணிட்டு அதுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அம்மாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இது தெரிஞ்சதும் அந்த அம்மா வாழ்க்கையே போன மாதிரி அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த அம்மாவோட சின்ன வயசு அட்வென்ச்சர் புக் கொண்டு வந்து கொடுத்து, இப்ப குழந்தை இல்லன்னா என்ன, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம இதுக்கு மேல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த டிராவல் பண்றதுக்காக காசு சேர்த்துறாங்க. சோ சேவிங்ஸ் அப்படின்னு வந்தாவே கூடவே செலவு அப்படின்றது வந்துரும். சோ அந்த மாதிரிதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு செலவு வந்துரும். இவங்க அந்த உண்டியில உடைக்க வேண்டியதாயிரும். சோ அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க வந்து சேவிங்ஸ் பண்ண அப்பன்னு பார்த்து திரும்ப ஏதாவது செலவு வந்துரும். இவங்க அந்த உண்டியில உடைக்க வேண்டியதாயிரும். சோ இப்படியே இவங்களோட லைஃப் போக இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுது. ஆனா அவங்களோட கனவுகள் என்னவோ இன்னும் கனவா மட்டும் தான் இருக்கு. சோ அப்பதான் ஒரு நாள் இவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, என்ன ஆனாலும் சரிடா, எனக்காக இல்ல அப்படின்னாலும் அவளோட ஆசையாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் உடனே வாங்கி இந்த வேர்ல்ட் டூர் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்கலான்னு போகும்போது அப்பன்னு பார்த்தா அவங்க அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னன்னா அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. சோ அவ்வளவுதான். அவங்க அதுக்கப்புறம் அப்படியே படுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள்லயே அன்பார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போறாங்க. சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, காசுன்றது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க. ஆனா வயசு ஒன்ஸ் போயிட்டா திரும்ப வராது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னில இருந்து அடுத்த 10 வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சாலும் 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இழந்த அந்த 10 வருஷத்தை திருப்பி வாங்க முடியாதுங்க. காசு இருக்கோ இல்லையோ, நீங்க என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் வயசு இருக்கும் போது வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா டைம்ன்றது காசோட விலை மதிப்பில்லாதது. ஒன்ஸ் போனா திரும்ப வராது. சோ இதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க.